ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன்று கொடுத்தார். ஐயோ, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம். மாற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு டாஸ்க். ஆனால் திவாகர் வந்து செம மாதம் வந்து பேசினார். அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. உண்மையிலே அவருக்கு கிளாப்ஸ் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணார், எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணார், திரும்ப ஆரம்பிச்சார். நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பற்றியும் பிரஜனை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னேன். என்னென்னா சாண்ட்ரா வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் பேருக்கு பதில் வேறு ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காமெடியாக இருந்திருக்கு. ஆனால் அது வந்து அவருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு, அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற ஒரு விஷயம். அதனால் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சு போலுக்கு. அது பேசிட்டே இருந்தார். நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சூப்பராக பேசினாரு. ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட்ல கண்டிப்பாக வந்து தலைவலிக்கும். நிறைய பேர் பாத்ரூம் கூட போக முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, டென்ஷன் ஆகிட்டு பிரஜன் வந்து எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. அப்பயும் நிறுத்தாமல் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு பெரிய சண்டை வந்தது. அதுக்கப்புறம் ஆனால் பிரஜன் எந்திரிக்கிறாரு. இவ்வளோ கரெக்டாக பேசுகிற திவ்யா, ரொம்ப அப்படியே ஃபார்மாட்டாக எப்படி இருக்கணும், டெக்கோரம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்குன்னு சொன்ன திவ்யா அங்கே வந்து சைலண்டாக இருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க, இல்லை எனக்கு நீங்கள் 4 பேர் கேட்குறீங்க, எனக்கு நான் எதை சொல்கிறேன்னு கேட்குறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா வந்து பாலிஷாக சொல்கிறாங்க. ஏன் இதே விஷயம் பாலிஷை வந்து நீங்கள் திவாகர்கிட்டையும் விஜய் பார்வதிகிட்டையும் பேசலாமே. ஸோ இவங்களுமே வந்துட்டு அந்த வெஞ்சன்ஸில் தான் இருக்காங்கன்றது நல்லாவே பச்சையாக தெரியுது. என்னன்னா திவ்யா காலையிலேருந்து நிறைய ரூல்ஸ் போட்டாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்னு நினச்சாலும் அங்கே வந்து கடைசியில் என்ன ஆகுது, இவங்களும் 10ஓட 11, இவங்க மட்டும் என்ன டிசிப்ளினாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெக்கோரம் இருக்குன்றாங்க. பிக் பாஸ்க்கு டிசிப்ளினாக இருந்தால் மட்டும் போதுமா? அவங்களும் அந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். கத்துறாங்கன்னாங்க, இவங்களும் கத்திட்டு தான் இருந்தாங்க. அதை வந்துட்டு சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு தாங்க முடியல, இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரஜனை மட்டும் வந்துட்டு அப்படியே, அதாவது இவங்க குரூப்பிசம்ன்றாங்க. இவங்களே இப்போ புதுசாக ஒரு குரூப்பிசமில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு பிரச்சனைனா உடனே பிரஜன் கிட்ட போய் சொல்கிறாங்க, சாண்ட்ரா கிட்ட போய் சொல்கிறாங்க. அமித் தனியாக வந்துட்டார், தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக திவாகர் சொன்ன விஷயத்தை திரும்ப சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். அவர் இதில் என்ன தான் நியாயம் இருந்தாலும் 10 வாட்டி சொன்னால் கடுப்பு போயிடுவாங்க. அதை அவர் கொஞ்சம் தவிர்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.